காலையில கொஞ்சம் பூக்களை நீங்க கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு கடவுள்கிட்ட நீங்க உங்க நன்றி உணர்வை காட்டுங்க. ஏன்னா இந்த வியாபாரம் பண்ண அவர்தான் உங்களை தூண்டி விட்டுருக்காரு. அதே நேரத்துல கடவுளுக்கு ஒரு வாக்கும் கொடுங்க. நான் நேர்மையா இந்த வியாபாரத்தை செய்வேன்னு சொல்லுங்க. ஆனா அந்த வியாபாரத்தை நேர்மையா பொறுப்பா நடத்துறது உங்க கையில தான் இருக்கு. நாம முழு பக்தி நம்பிக்கையோட கடவுளை நாடி போகும்போது அப்ப நம்முடைய வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, இது எல்லாத்துக்கும் பொறுப்பா அவர் ஏத்துப்பாரு. அவரை பங்குதாரரா ஆக்கிறதுக்கான அர்த்தம், நீங்க ஒவ்வொரு முறையும் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஆகும். சாய் சொல்றத புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டம்.